வெல்கம் டு poriyalaninpayanam. இந்த வீடியோஸில் சாப்டர் நம்பர் 2 வெக்டர் கேல்குலஸில் டாபிக் நம்பர் 4 வெக்டர் இன்டெகிரேஷன் ரொம்ப முக்கியமான டாபிக். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் பொறியியல் பயணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வெக்டர் இன்டெகிரேஷன் டாபிக் வீடியோக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெக்டர் இன்டெகிரேஷன், சரிங்களா? வெக்டர் இன்டெகிரேஷனில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு 5-6 தியரம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு லைன் இன்டெக்ரல். லைன் இன்டெக்ரல்னால் என்னென்னு பார்ப்போம். இஃப் ஏ வெக்டர் ஃபங்க்ஷன் is defined at every point on curve C from a point A from point B, then evaluation of integral of a vector function f vector along the curve or path C is the line integral of vector function f of vector and it given by அவங்க நோட்டேஷனில் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? வேர் C is the path of the integral, சரிங்களா? அவங்க இந்த தீரத்துலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு வெக்டர் ஃபங்க்ஷன், அதாவது கர்வ் C, சரிங்களா? இந்த மாதிரியான கர்வ் சியாக இருக்கக்கூடிய ஒரு வெக்டர் ஃபங்க்ஷனோட எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது 2 பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீனில் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா அதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை நோட்டேஷனல் சிம்பிளில் எழுதணும் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் சி, அதாவது கர்வ் சி, சரிங்களா? எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர், சரிங்களா? டிஆர் வெக்டர் எஃப் வெக்டர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான், சரிங்களா? அப்போது இந்த கர்வ் சி இருக்கக்கூடிய ஒரு வெக்டர் ஃபங்க்ஷனோட 2 பாயிண்ட் இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் இன்டெக்ரலை யூஸ் பண்ணி தான் நம்மளோட எவாலுவேட் பண்ண முடியும், சரிங்களா? எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எஃப் வெக்டர், சரிங்களா? F1 I வெக்டர், F2 J வெக்டர், F3 K வெக்டர், இந்த மாதிரி எஃப் வெக்டர் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? கொடுத்துருக்கும் போது டிஆர் வெக்டர், இங்கே எக்ஸாம்பிள் ஆர் வெக்டர் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதோட டிஆர் வெக்டர் இந்த மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? இப்போது லைன் இன்டெக்ரல் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் சி, கர்வ் சி எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர், இந்த ரெண்டும் நம்ம மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போது ஐஏல இருக்கும், அப்போ F1 இன்ட்டு டிஎக்ஸ், கரெக்டுங்களா? அதுதான் வந்திருக்கும். அடுத்தது F2 இன்ட்டு டிஒய், F3 இன்ட்டு டிஇசட். இதை நம்ம இன்டெகிரேஷன் பண்ணி வரக்கூடிய வேல்யூஸ் தான் வந்து லைன் இன்டெக்ரல், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான 3 நோட்ஸ் இருக்குது, என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இன் ஜென்ரல் வேல்யூ ஆஃப் லைன் இன்டெக்ரல் டிபெண்ட் ஆன் பாத் ஆர் கர்வ் சி பை ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி பட் நாட் ஆன் என் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் த பாயிண்ட், சரிங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக லைன் இன்டெக்ரல் வந்து எப்பயுமே கர்வ் அப்படி இல்லைன்னா அந்த பாத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா? இந்த ஏ அண்ட் பி அந்த என் பாயிண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இதை தான் சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அடுத்த நோட்டுக்கு வருவோம், 4th நோட். இஃப் வெக்டர் இஸ் அன் இர்ரோட்டேஷனல், சரிங்களா? இர்ரோட்டேஷனல் வெக்டர், அதாவது நெஃப்லா இன்ட்டு நெஃப்லா கிராஸ் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர், அப்படி இல்லைனா கர்ல் ஆஃப் எஃப் வெக்டர் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இர்ரோட்டேஷனல் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், கரெக்டுங்களா? then the value of line integral does not depends on path, சரிங்களா? or curve C but depends on end points, சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லைன் இன்டெக்ரல் பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம், கரெக்டுங்களா? அதுவே வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இர்ரோட்டேஷனலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைன் இன்டெக்ரல் வந்து எண்ட் பாயிண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும், சரிங்களா? எண்ட் பாயிண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும், பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது, சரிங்களா? கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி சொன்னது பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும், எண்ட் பாயிண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது, சரிங்களா? இர்ரோட்டேஷனலாக இருந்துச்சு அப்படின்னா பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது, எண்ட் பாயிண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும், சரிங்களா? அடுத்த நோட் என்ன அப்படின்னா இப்போது கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து எஃப் வெக்டர் வந்து இர்ரோட்டேஷனல் வெக்டராக இருக்குது, சரிங்களா? அப்படி இர்ரோட்டேஷனலாக வெக்டராக இருந்துச்சு அப்படின்னா லைன் இன்டெக்ரலில் இருக்கக்கூடிய அந்த கர்வ் வந்து சிம்பிளாக க்ளோஸ்டு கர்வாக இருந்துச்சுன்னா, அதாவது க்ளோஸ்டு கர்வாக இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும், சரிங்களா? கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கக்கூடிய எஃப் வெக்டர் வந்து இர்ரோட்டேஷனல் வெக்டராக இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி அந்த கொடுத்துருக்கக்கூடிய சி
க்ளோஸ்டு கர்வ் வந்து க்ளோஸ்டாக இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூஸ் வந்து டைரெக்டாகவே நம்மளுக்கு 0 சரிங்களா. அடுத்தது கிரீன்ஸ் தியரம் சரிங்களா. கிரீன்ஸ் தியரம் இன் ஏ பிளேன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா. இதில் வந்து லைன் இன்டெக்ரலாக நம்ம டபுள் இன்டெக்ரலாக இந்த தியரத்தில் வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம். என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இஃப் ஆர் ரீஜன் இஸ் ஏ க்ளோஸ்டு ரீஜியன், ஆர்ன்ற ஒரு க்ளோஸ்டு ரீஜன், இஃப் xy plane bounded by one or more simple closed curve C and m and n are continuous function in a region R, then இந்த லைன் இன்டெக்ரலாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா integral of closed curve C m into dx plus n into dy equal to double integral of region dou n divided by dou x minus dou m by dou y bracket dx dy சரிங்களா. இந்த தீரத்திலேருந்து சிம்பிளாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ்டு ரீஜனாக இருக்கக்கூடிய இந்த சி சரிங்களா. இது அதாவது கர்வ் வந்து நம்மளுக்கு க்ளோஸ்டு கர்வாக இருக்கணும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கர்வ்ஸ் இந்த மாதிரி xy பிளைனில் பவுண்டட் ஆகக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட கர்வ்ஸ் வந்தது அப்படின்னா அதே மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் சரிங்களா எம் அண்ட் என் ஃபங்க்ஷனாக கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா நம்ம அதை கிரீன்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணி தான் நம்ம அதோட எவாலுவேட் பண்ண முடியும் சரிங்களா. அதை தான் வந்து இந்த இடத்துல கிரீன்ஸ் தியரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் சர்ஃபேஸ் இன்டீரியல். If a vector function f vector is a defined at every point on the surface S, then evaluation of the integral of f vector over the surface S is surface integral of f vector and it's given by சரிங்களா double integral of surface S f vector dot n vector dot ds சரிங்களா. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படி இல்லைனாலும் இந்த டபுள் வெக்டர் போடலனாலும் ஒரு வெக்டர் போட்டாலும் இந்த இடத்துல கீழே சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு போடலாம். ரெண்டுமே வந்து சேம் ரிலேஷன்ஷிப் தான் சரிங்களா. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸோட ஃபங்க்ஷன் சரிங்களா அதை எவால்வேட் பண்ணணும். சர்ஃபேஸை எவால்வேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதுலேருந்து சர்ஃபேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சரிங்களா. அதனால தான் இதுங்க சர்ஃபேஸ் இன்டீரியல் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இந்த இடத்துல எஃப் வெக்டர்ன்றது இந்த சர்ஃபேஸோட வெக்டர் ஃபங்க்ஷன் கரெக்டுங்களா. இதுவே என் வெக்டர்ன்றது அவுட்வர்ட் ட்ரான் யூனிட் நார்மல் வெக்டர். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தது தான் யூனிட் நார்மல் வெக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெக்டர் கால்குலஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கரெக்டுங்களா. அடுத்தது எஸ்ன்றது இந்த இடத்துல சர்ஃபேஸ், டிஎஸ்ன்றது அதோட ரிலேஷன்ஷிப் சரிங்களா எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் கன்வர்ஷன் சர்ஃபேஸ் டு த டபுள் இன்டெக்ரல் சரிங்களா. கொடுத்துருக்கக்கூடிய சர்ஃபேஸை அவங்க டபுள் இன்டெக்ரலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரீஜியன் கொடுத்துருக்கக்கூடிய ரீஜியன் இல்லை அந்த ரீஜனை அவங்க எதில் ப்ரொஜெக்டட் பண்ணுறாங்க அப்படின்னா சர்ஃபேஸஸ் ஆன் XY பிளேனில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா. XY பிளேனில் ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது சர்ஃபேஸ் இன்டிகிரல் ஃபார்முலா எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டபுள் இன்டெக்ரல் ஆஃப் சர்ஃபேஸஸ் எஃப் வெக்டர் டாட் என் வெக்டர் டிஎஸ் கரெக்டுங்களா. டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ரீஜியன் R1 அப்போது இந்த ரீஜன்லேருந்து சர்ஃபேஸோட லிமிட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும் கரெக்டுங்களா. அடுத்தது எஃப் வெக்டர் டாட் என் வெக்டர் சேமாக வந்திருக்கு. அடுத்தது டிஎஸ்ன்றது இந்த இடத்துல XY பிளேன் இருக்கிறதுனால டிஎக்ஸ் டிஒய் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டர் டாட் கே வெக்டர் மாடுலஸ் வந்திருக்கு சரிங்களா. நல்லா நோட் பண்ணியே தெரியும். XY பிளேன்ன்றதுனால டிஎக்ஸ் டிஒய் என் வெக்டர் கே வெக்டர் மாடுலஸ் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து XY பிளேன் இல்லாமல் வேறு பிளேன் வந்தால் எப்படின்னு பார்ப்போம். XY பிளேன் வராத XZ பிளேன் வந்துச்சுன்னா இந்த இடத்துல சிம்பிளாக சம் டிஎக்ஸ் டிஇசட் இந்த இடத்துல எந்த வெக்டர் ஃபங்க்ஷன் இல்லையோ அந்த வெக்டர் வரும் சரிங்களா. அதே மாதிரி தான் இந்த இடம் ஒய்இசட்னும் போது ஒய்இசட் வரும் நம்மளுக்கு எக்ஸ் அதாவது ஐ வெக்டர் இல்லை. அப்போ கீழே இந்த ஐ வெக்டர் என் கேப்போட வரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வால்யூம் ஆஃப் இன்டீகிரல். இஃப் V is a volume of region bounded by a closed surface S and scalar function pi x, y, z அடுத்தது vector function x, y, z are defined at every point on the surface S, then the volume of integral of
ஸ்கேலர் ஃபங்க்ஷன், வெக்டர் ஃபங்க்ஷன் ஆர் கிவன் பை. கொடுத்துருக்கிறது என்னென்னா ஒரு சர்ஃபேஸோட வால்யூம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னும் போது ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் அந்த வால்யூம். சரிங்களா? இப்போது ஸ்கேலர் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா ஸ்கேலர் ஃபங்க்ஷன் ஆஃப் டாட் டிவி. வால்யூம்னாவே நம்மளுக்கு தெரியும் டிஎக்ஸ் டிஒய் டிசெட். இந்த இடத்துல எக்ஸ் ஒய் இசெட்டோட லிமிட் வந்திருக்கும் போது சரிங்களா. அதே இன்கேஸ் வந்து வெக்டர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதோட லிமிட்டஸ் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? ஸ்கேலர் ஃபங்க்ஷன், வெக்டர் கொடுத்துருந்தா வெக்டர் ஃபங்க்ஷன், வால்யூம் என்னும் போது நம்ம ட்ரிபிள் இன்டெக்ரல் நம்ம யூஸ் பண்ணி அதோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5th ஒன், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். சர்ஃபேஸ் இன்டெக்ரலை நம்ம வால்யூம் ஆஃப் இன்டெக்ரலாக வந்து மாற்ற போகிறோம். சரிங்களா? எப்படின்னு பார்ப்போம். இஃப் S is a closed surface enclosing volume V of a region, F vector is a vector defined and differentiable at every point on the surface S. சரிங்களா? கொடுத்துருக்கக்கூடிய எஃப் வெக்டர் வந்து அதிலிருந்து நமக்கு வால்யூம் ஆஃப் இன்டீரியல் வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய அந்த எஃப் வெக்டர் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். அது மாதிரில கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லையும் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். சரிங்களா? இப்போது டபுள் இன்டெக்ரல் ஆஃப் கொடுத்துருக்கக்கூடிய சர்ஃபேஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்தது அப்படின்னா, இன்கேஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே சேம் தான். கிரீன்ஸ் தியரத்தை லைன் இன்டெக்ரலில் வந்து க்ளோஸ்டு கர்வாக இல்லை அப்படின்னா கிரீன்ஸ் தியரத்தை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இதுவும் சர்ஃபேஸ் இன்டெக்ரலில் க்ளோஸ்டு இன்டெக்ரலாக இருந்தது அப்படின்னா எஃப் வெக்டர் டாட் என் வெக்டர் டாட் டிஎஸ் இதுக்கு முன்னாடியே பார்த்த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் தான். சரிங்களா? அதில் டைரெக்டாக வால்யூம் ஆஃப் இன்டெக்ரல், டபுள் இன்டெக்ரல் ஆஃப் வால்யூம், டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் வெக்டர் டாட் டிவி. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் வால்யூம், டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் வெக்டர் டாட் டிவி. சரிங்களா? இந்த இடத்துல என் வெக்டர்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தது தான் யூனிட் நார்மல் வெக்டர். சரிங்களா? இன்கேஸ் வந்து இந்த டைவர்ஜென்ஸ் ஆஃப் வெக்டர் வந்து ஜீரோவாக வந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடியே பார்த்து தான் சொலினாய்டல் வெக்டர். அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ரிசல்ட் வந்து சொலினாய்டல். ஃபஸ்ட்டு இந்த டைவர்ஜென்ஸ் ஆஃப் வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இதோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டோக்ஸ் தியரம். லைன் இன்டெக்ரலை நம்ம சர்ஃபேஸ் இன்டீரியலாக மாற்ற போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். If S is an open and two-side surface bounded by a simple closed curve and F vector is vector defined and differentiable at every point on the surface S. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுக்கு க்ளோஸ்டு கர்வ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ்டு கர்வ் சியில் அந்த எஃப் வெக்டர் ஃபங்க்ஷனை நம்ம அதிலிருந்து சர்ஃபேஸ் இன்டீரியல், அதாவது சர்ஃபேஸோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படி பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்டோக்ஸ் தியரம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இப்போது டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஸ் கர்ல் ஆஃப் எஃப் வெக்டர் டாட் என் வெக்டர் டாட் டிஎஸ். டிஎஸ்னால் இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடியே பார்த்தது தான். சரிங்களா? டிஎஸ்ன்றது நம்ம எந்த லைன் வெக்டரில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுவோமோ அதுக்கு ஏற்ற ரிலேஷன்ஷிப் இந்த டிஎஸ் வரும். சரிங்களா? கேர்ள் ஆஃப் எஃப் வெக்டர், இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே கேர்ள் ஆஃப் எஃப் வெக்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி கேர்ள் ஆஃப் எஃப் வெக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? அந்த கேர்ள் ஆஃப் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்தது என் வெக்டரோட ப்ராடக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஎஸை வச்சு இன்டிகிரேஷன் பண்ணிவிட்டு வரக்கூடிய வேல்யூஸ் தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் கேர்ள் ஆஃப் வெக்டர் வந்து ஜீரோ வெக்டராக இருக்குது, அதாவது வேல்யூ வந்து ஜீரோவாக வருது அப்படின்னா இதோட மொத்த வேல்யூ வந்து ஜீரோ. சரிங்களா? கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தா இந்த 6 ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்மளுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். எந்த இன்டெக்ரல் வந்தால் எதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சிலருக்கு தெரியாது. கரெக்டுங்களா? அதில் சிம்பிளாக நான் நோட் பண்ண விஷயத்தை உங்களுக்கு ஐடியாஸை ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு லைன் இன்டெக்ரல் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஆர்டினரி இன்டெக்ரலா இல்லை க்ளோஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கர்வ். சரிங்களா? இன்கேஸ் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கர்வ் வந்து ஓப்பன் கர்வ், அதாவது நார்மலான கர்வ் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலான லைன் இன்டெக்ரல் மெத்தடில், அதாவது இந்த லைன் இன்டெக்ரல் ஃபார்முலாஸில் நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? இன்கேஸ் கொடுத்துருக்கக்கூடிய லைன் இன்டீரியல் அந்த க்ளோஸ்டு கர்வ் கொடுத்துருக்கிறது க்ளோஸ்டு கர்வ் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து
நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் இன்டீரியலாக இல்லை வால்யூமான்னு பாருங்கள். சரிங்களா, 2Dக்கு கன்வெர்ட் பண்ணுறோமா இல்லை 3Dக்கு, அதாவது 2Dனா சர்ஃபேஸ், 3Dனா வால்யூம், இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோமான்னு பாருங்கள். க்ளோஸ்டு கர்வை லைன் இன்டெக்ரல்லேருந்து க்ளோஸ்டு கர்வை 2D அதாவது சர்ஃபேஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தியரம் கிரீன்ஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா, அதாவது கிரீன்ஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். லைன் இன்டீரியல் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் நம்ம 2Dக்கு அதாவது டபுள் இன்டீரியல் பண்ணும்போது அதோட சர்ஃபேஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கரெக்டுங்களா. அடுத்தது கொடுத்துருக்கக்கூடிய லைன் இன்டீரியலில் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கும்போது வால்யூமுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டோக்ஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா. ஸ்டோக்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம அந்த வால்யூமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரிங்களா, இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் சி டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஸ் கர்ல் ஆஃப் எஃப் வெக்டர் டாட் என் வெக்டர் டாட் டிஎஸ். இதை வந்து நம்ம 3D வால்யூமில் கன்வெர்ட் பண்ணி வந்திருக்கோம். அடுத்தது சர்ஃபேஸ் இன்டீரியல் நம்மளுக்கு ஓப்பன் சர்ஃபேஸாக இருந்தது அப்படின்னா நார்மலாக சர்ஃபேஸோட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நார்மல் சர்ஃபேஸ் இன்டீரியலுக்கான ஃபார்முலாஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா, இன்கேஸ் வந்து கொடுத்துருக்கக்கூடிய சர்ஃபேஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்தது அப்படின்னா அதை காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஃப் வெக்டர் என் வெக்டர் டாட் டிஎஸ் வெக்டர் ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் வெக்டர் டாட் டிவி வெக்டர். சரிங்களா, இன்கேஸ் வந்து கொடுத்துருக்கக்கூடிய சிம்பிள் அது சர்ஃபேஸ் இன்டீரியல் இல்லை லைன் இன்டீரியலாக இருந்தது அப்படின்னா டைரெக்டாக நம்ம அதை ஸ்டோக்ஸ் தியரத்தில் நம்ம யூஸ் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, இந்த சிம்பிளான ஐடியாஸை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான ஐடியாஸ் வந்து எந்த இதில் இதை அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. ஃபஸ்ட்டு சம், த ஒர்க் டன் இன் ஏ மூவிங் ஏ பார்ட்டிக்கல் இன் தி ஃபோர்ஸ் ஃபீல்ட். அவங்க மூவிங் கொடுத்துட்டாங்க. அதாவது எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஐ வெக்டர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஜே வெக்டர் அலாங் த பேரபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க 0,0 to 1,1ன்னு சொல்லிட்டு. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒர்க் டன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா லைன் இன்டெக்ரலை யூஸ் பண்ணி இன்டெகிரேஷன் பண்ணி வரக்கூடிய வேல்யூஸ் தான் நம்மளுக்கு ஒர்க் டன். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். கரெக்டுங்களா. இப்போ ஒர்க் டன் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒர்க் டன் அப்படிங்கும்போது இன்டெக்ரல் ஆஃப் இப்போது ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு போகுது. அதை எஃப் வெக்டரை ஒரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரிங்களா, இப்போ ஆர் வெக்டர்னும் போது ஆர் வெக்டரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய வேல்யூஸ் தான் நம்மளுக்கு ஒர்க் டன். இதை தான் நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இதே நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்கமா ஒய், அவங்க எக்ஸ்கமா ஒய் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டுங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸ்கமா ஒய்யை ஏதாச்சும் லைன் இன்டெக்ரல் போது ஒரு இன்டெக்ரல் தான் இருக்கணும், ஒரு லிமிட்ஸாக இருக்கணும். அப்போ ஒரு லிமிட்டாக நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டுங்களா. இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிஎக்ஸ் 2y இன்ட்டு டிஒய். கரெக்டுங்களா. அப்போது இந்த எஃப் வெக்டர் எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் ஒன்றும் இந்த டிஎக்ஸுக்கு பதிலாக இந்த 2y dy அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரிங்களா, சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, லைன் இன்டெக்ரல் அப்படின்னாவே எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் லைன் இன்டெக்ரல் ஏ கமா பி. கரெக்டுங்களா. லைன் இன்டெக்ரல் அப்படின்னும் போது ஏ கமா பி ஜென்ரல் நோட்டேஷனே வச்சுக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டோம். மைனஸ் 2xy மைனஸ் ஒய் இதில் டிஒய். நீங்கள் பொதுவாக மைனஸ் போட்டாலும் நோ ப்ராப்ளம். சரிங்களா, இப்போது நம்மளுக்கு இதுதான். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டிஎக்ஸுக்கு பதிலாக 2y dyன்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த எக்ஸோட லிமிட்ஸை வந்து நம்ம ஒய்க்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்கணும். லிமிட்ஸை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 0 தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. கரெக்டுங்களா. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒய் ஈக்குவல் டு 1 சேம் அதே வேல்யூஸ் தான் கிடைக்கிது. சரிங்களா. அப்போ லிமிட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்,
0 to 1 x square அப்படின்னும் போது இப்போது y பவர் 4 மைனஸ் ஆல்ரெடி y ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் y பவர் 4 சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர்னும் போது y பவர் 4 மைனஸ் இந்த இடத்துல கூடிய y ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிறதுனால y ஸ்கொயர் dx நம்ம எப்படி எழுதலாம் 2y dy ப்ளஸ் மைனஸ் 2 எக்ஸை வந்து y ஸ்கொயர் ஆல்ரெடி y இருக்கிறதுனால y க்யூப் மைனஸ் y dy கரெக்டாங்களா. இதை டேரெக்டாக நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இன்டெகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்க போகுது. கரெக்டாங்களா. இப்போது இன்டெகிரேஷன் 0 to 1 y கேன்சல். அப்போ இதை நம்ம மல்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2y பவர் 5 இப்போது மைனஸ் 2y க்யூப் மைனஸ் y இன்ட்டு dy கரெக்டாங்களா. இப்போது நம்ம இதை இன்டிகிரேஷன் பண்ண போகிறோம். 2y பவர் 6 டிவைடட் பை 6 மைனஸ் 2y பவர் 4 டிவைடட் பை 4 y ஸ்கொயர் டிவைடட் பை 2 கரெக்டுங்களா. லிமிட்ஸ் வேல்யூ 0க்கும் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 by 6 2 by 4 1 by 2 இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0 சரிங்களா. இப்போது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இப்போது 12 போது 4 12 6 12 6 12 கரெக்டுங்களா. இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 4 மைனஸ் 12 டிவைடட் பை 12 கரெக்டுங்களா. அப்போது மைனஸ் 8 பை 12 அப்போது மைனஸ் 2 டிவைடட் பை 3 அப்போது ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 2 by 3. மைனஸ் 2 by 3 is the work done of the given parabola. Next is second problem. The value of integral c 3x minus 8y square into dx plus 4y minus 6y into dy where c is the boundary the region bounded சரிங்களா. இதுக்கு முன்னாடி கொடுத்த சி வந்து ஓப்பன் பேரபோலா சரிங்களா. ஆனால் அந்த ரீஜன் வந்து பவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க கொஷினில் கரெக்டுங்களா. பை 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 சரிங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே நம்மளுக்கு ஆல்ரெடி கரெக்டாக தெரியும். லைன் இன்டெக்ரல் ஓப்பன் இன்டெக்ரல் அப்படின்னா நார்மல் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது லைன் இன்டெக்ரல் பவுண்டட் அந்த கர்வ் பவுண்டடாக இருந்தது அப்படின்னா நம்ம க்ரீன்ஸ் தீரத்தை யூஸ் பண்ணணும் கரெக்டுங்களா. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயந்தான். க்ரீன்ஸ் தீரம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ்ட் கர்வ் சியாக இருந்தது அப்படின்னா mx dx ப்ளஸ் ny dy ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் அந்த ரீஜியன் டோ n பை டோ எக்ஸ் மைனஸ் டோ m பை டோ ஒய் dx dy இதுதான் வந்து அந்த க்ரீன் சேர்த்துக்கான ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிமிட் நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு லிமிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சரிங்களா. லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து 0,0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க கரெக்டுங்களா. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க கரெக்டுங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0ன்னு சொல்லிட்டு போடுவோம். எக்ஸுக்கு 0 அப்படின்னு போடும்போது ஒய் ஈக்குவல் டு 1 அதாவது 0,1. அடுத்து ஒய்க்கு 0 போட்டோம் அப்படின்னா 1,0 எக்ஸுக்கு 1 0. அப்போது இந்த லைனை தான் அது ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு கரெக்டுங்களா. அப்போது நம்மளுக்கு இந்த க்ளோஸ்டு ரீஜியனை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க கரெக்டுங்களா. இந்த க்ளோஸ் ரீஜியனோட லிமிட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி வரும்போது ஃபஸ்ட்டு எக்ஸோட லிமிட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம், இல்லை ஒய்யோட லிமிட் நீங்கள் எந்த லிமிட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் சரிங்களா. ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஒய்யை இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஒய் இந்த இடத்துல வரும்போது ஒய்யோட வேல்யூ 0 கரெக்டுங்களா. அடுத்தது இந்த இடத்துல வரும்போது ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 இந்த ஈக்குவேஷன் கரெக்டுங்களா. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும் 1 மைனஸ் எக்ஸ்
கரெக்டுங்களா? இதுதான் அப்போது லிமிட். எக்ஸோட லிமிட் 0 1, ஒய்யோட லிமிட் இனிஷியலில் 0, அப்பர் லிமிட் 1 மைனஸ் எக்ஸ். சரிங்களா? அடுத்தது நம்மளுக்கு இன்டகிரேஷனில் லிமிட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு டோ என் பை டோ எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். என்னன்றது டிஒய் பக்கம் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். கரெக்டுங்களா? அப்போ இந்த டேர்ம்ஸை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? -6y கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? இது எக்ஸை பொறுத்து பண்ணால் 0, இது எக்ஸை பொறுத்து பண்ணும்போது -6y கிடைக்கும். அடுத்தது டோ எம் பை டோ ஒய், எக்ஸுக்கு பக்கம் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் தான் எம். கரெக்டுங்களா? அப்போ இதை ஒய்யை பொறுத்து பண்ணணும். ஒய்யை பொறுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்? -16y வந்து நமக்கு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? இப்போ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம் லிமிட்ஸில். ஃபஸ்ட்டு எக்ஸோட லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0,1, ஒய்யோட லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் 1,x, வேல்யூஸ் ஃபஸ்ட்டு -6y, இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 16y, டி ஃபஸ்ட்டு ஒய் இருக்கிறதுனால ஒய், அடுத்தது dx. சரிங்களா? இப்போது நம்ம டைரெக்டாக இன்டிகிரேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 0,1 அப்படியே வச்சுப்போம். இதோட வேல்யூ 10y, அப்போது 10y² டிவைடட் பை 2. லிமிட் நம்மளுக்கு என்ன? 0 1,x இன்ட்டு dx மட்டும் இருக்குது. ஒய்யை பொறுத்து நம்ம இன்டிகிரேஷன் பண்ணிடுவோம். டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1,5 1 minus x whole square minus 0. அப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு 1 minus x whole square மீதி வந்து 0. கரெக்டுங்களா? இப்போது நம்ம இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வேல்யூஸ் தெரியும். என்ன அப்படின்னா 0 to 5, 5 காமனாக வெளியே இருக்குது. x square (2x + 1). கரெக்டுங்களா? இப்போ நம்ம இதை இன்டிகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் இன்டிகிரேஷன் 5 காமனாக வெளியே வச்சுட்டு x³ / 3 - 2x² டிவைடட் பை 2 ப்ளஸ் எக்ஸ் 0,1. டைரெக்டாக நம்ம இப்போது ஃபைண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 5 வெளியே அப்படியே இருக்குது. 1/3 ஆல்ரெடி கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1 + 1, 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0. கரெக்டுங்களா? 1 1 கேன்சல் ஆகிடும். அப்போது 1/3. அப்போது ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சர் 5/3. 5/3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். ஃபைண்ட் தி ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் வால்யூம் பை dv. பை வந்து ஸ்கேலர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. xy z. v is the volume of the region bounded by x = 0, y = 0, y = 6, z = x², z = 4. கரெக்டுங்களா? கொடுத்துருக்கக்கூடிய அந்த ட்ரிபிள் இன்டெக்ரலை நம்ம டைரெக்டாக அதோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட லிமிட்ஸை தந்துட்டாங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே 2 லிமிட் தேவை. ஒய்க்கும் 2 லிமிட் கொடுத்துட்டாங்க, ஜெட்டுக்கும் 2 லிமிட்ஸ் தந்துட்டாங்க. ஆனால் வந்து எக்ஸுக்கு ஒரே ஒரு லிமிட் தான் தந்துருக்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போ ஜெட்டை ஃபஸ்ட்டு செகண்ட் லிமிட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு பாருங்கள். z = x² சொல்லிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? இந்த x², எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ரூட்டை ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ரூட். கரெக்டுங்களா? அப்போ ரூட் z. ஜெட்டுக்கு ஒரு வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியும் 4. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x = 2. அப்போது இன்னொரு லிமிட் எக்ஸோடது 2. சரிங்களா? நம்ம டைரெக்டாகவே இதை நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர். ஃபஸ்ட்டு எக்ஸோட லிமிட் 0 to 2, அடுத்தது ஒய்யோட லிமிட் 0 to 6, அடுத்தது செட்டோட லிமிட் 4 to x² to 4. கரெக்டுங்களா? ஃபங்க்ஷன் வந்து பை xyz, ஃபஸ்ட்டு dz, அடுத்தது dy, அடுத்தது dx. இதை இன்டிகிரேஷன் பண்ணால் நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர். எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? ஃபஸ்ட்டு 0,602. ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து இன்டிகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா xyன்றது z² டிவைடட் பை 2. லிமிட் வந்து x² 4,
dy dx. கரெக்டுங்களா? இப்போது அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 16/2 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போது -x⁴/2 dy dx. கரெக்டுங்களா? இப்போ நம்ம உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் இன்டெகிரேஷன் பண்ணுவோம். இதை பண்ணோன்னா 8xy மைனஸ் x⁴5y/2 கரெக்டுங்களா? dy dx. அடுத்தது ஒய்யை பொறுத்து இன்டெகிரேஷன் பண்ணுவோம். ஒய்யை பொறுத்து இன்டெகிரேஷன் பண்ணால் y² 2 சாரி ஆல்ரெடி 2 நம்ம இதை ஒய்யை பொறுத்து இன்டெகிரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல y²/2, இந்த இடத்துல y²/2 ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால 4. இப்போது லிமிட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 6² 36 பெருக்கல் 8 x/2 மைனஸ் 36 பெருக்கல் x⁴5/4 மைனஸ் 0 இன்ட்டு dx. கரெக்டுங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து இதை பண்ணோம் அப்படின்னா 9 4. கரெக்டுங்களா? இப்போது நம்ம இதை டைரெக்டாகவே நம்ம எக்ஸை பொறுத்து இன்டெகிரேஷன் பண்ணலாம். 36 பெருக்கல் 4 எக்ஸ் இன்டெகிரேஷன் பண்ணால் x²/2. ஓகேங்களா? அடுத்தது x⁴5 இருக்குது. இப்போது x⁴5 இன்டெகிரேஷன் பண்ணால் x⁴6/6 0 to 2. கரெக்டுங்களா? இப்போ டைரெக்டாக நம்ம லிமிட்ஸை சப்ஸ்டிட் பண்ணுவோம். 36 பெருக்கல் 4 சப்ஸ்டிட் பண்ணால் 4/4 சாரி 2 ப்ளஸ் 9 2⁴6/6 மைனஸ் 0. சரிங்களா? இதை நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். 8 36 பெருக்கல் 8 மைனஸ் இது 6. சரிங்களா? இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 339 4 2 கேன்சல், அப்போது 5 டைம்ஸ். அப்போது 3 இன்ட்டு 2⁴5. இதை நம்ம ஃபைனலாக ஆன்சர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னா 192 இஸ் த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th question. Evaluate closed curve of C effector dot dr vector where f vector 2x minus yi vector minus yz square j vector y square z k vector and C is the bounded of the upper of the surface of sphere x square plus y square plus z square equal to 1 above the xy plane. சரிங்களா? அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்பியர் வந்து xy பிளேனுக்கு மேலே பவுண்டட் ரீஜியனில் இருக்குது. சரிங்களா? அந்த ரீஜியனோட வேல்யூஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க கொடுத்துருக்கிறது நம்ம லைன் இன்டீரியல். சரிங்களா? 3 கண்டிஷன் நம்ம பார்த்துருப்போம். லைன் இன்டீரியல் நார்மலாக ஓப்பன் கவர் இருந்தால் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணணும். லைன் இன்டீரியல் க்ளோஸ்டு 2Dயாக இருந்தால் கிரீன்ஸ் தியரம். லைன் இன்டீரியல் க்ளோஸ்ட் 3Dயாக இருந்தது அது அப்படின்னா ஸ்டோக்ஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? 3D எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஒய் ஜெட் 3 டேர்ம்ஸுமே வந்திருக்கு. சரிங்களா? அதை வச்சு நம்ம ஈஸியாக 3D அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போது ஸ்டோக்ஸ் தியரத்தை நம்ம அப்ளை பண்ணணும். ஸ்டோக்ஸ் தியரம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். எஃப் வெக்டர் டி வெக்டர் லைன் வெக்டர் இது இன்டர்வல் ஆஃப் எஸ் கர்ல் ஆஃப் எஃப் வெக்டர் டாட் என் வெக்டர் டிஎஸ். சரிங்களா? அவங்க டிஎஸ் கொஷினில் கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ஒய் பிளேனில் பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்க போகுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு கர்ல் ஆஃப் எஃப் வெக்டர் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கர்ல் ஆஃப் எஃப் வெக்டர்
ijk dou by dou x dou by dou y dou by dou z. இப்போது 2x minus y minus yz square minus y square z. சரிங்களா, மாடுலஸ். இப்போது இதோட வேல்யூஸை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் 2yz இசட்டை பொறுத்து பண்ணோன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2yz I வெக்டர் மைனஸ் இது பண்ணோன்னா 0, இது பண்ணோன்னா மைனஸ் 0j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் எக்ஸை பொறுத்து பண்ணோம் 0, ஒய்யை பொறுத்து பண்ணோம் அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1. கரெக்டுங்களா? அப்போது நம்மளுக்கு இது கேன்சல், ஆல்ரெடி இது 0 கேன்சல், இப்போது 1. இப்போது வெறும் k வெக்டர் மட்டும்தான் நமக்கு வருது. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம கர்ல் ஆஃப் எஃப் வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என் வெக்டர். என் வெக்டர் நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்னது தான் யூனிட் நார்மல் வெக்டர். சரிங்களா, கொடுத்துருக்கூடியது எஃப் வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் பை. சரிங்களா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல பையன்றது என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. சரிங்களா, இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபை. இப்போ நெஃப்லா இன்ட்டு ஃபை அப்படின்னும் போது நம்மளுக்கு இதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2x I வெக்டர், அடுத்து ஒய்யை பொறுத்து பண்ணோன்னா 2yj வெக்டர், அடுத்தது ஜெட்டை பொறுத்து பண்ணோன்னா 2zk வெக்டர் டிவைடட் பை நம்ம இதில் இருக்கக்கூடியதை ஸ்கொயர் பண்ணுவோம். இதோட கோவிஷியன்ட் நெஃப்லானும் போது 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஹோல் ஸ்கொயர் 2z ஹோல் ஸ்கொயர் ரூட். கரெக்டுங்களா? இதை தான் நம்ம பண்ணி யூனிட் நார்மல் வெக்டர் கண்டுபிடிப்போம். கரெக்டுங்களா? இப்போது இதிலிருந்து காமனாக 2 மட்டும் வெளியே எடுத்துருவோம். எக்ஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் வெக்டர் டிவைடட் பை நம்ம இந்த ஸ்கொயர் அப்படின்னும் போது இதுலேருந்து ஒவ்வொன்றுத்துலேயும் 4 இருக்க போகுது. அப்போ 4 மட்டும் 4 போது ரூட்லேருந்து வெளியெடுக்கும் போது 2. கரெக்டுங்களா? அப்போ மீதி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ நம்மளுக்கு கொஷின்லேயே தந்துட்டாங்க. என்ன அப்படின்னா 1. கரெக்டுங்களா? அப்போ டைரெக்டாக இந்த இடத்துல 1 போட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி 2 கேன்சல், இதோட வேல்யூ 1. அப்போது மீதி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் இந்த டேர்ம்ஸ், அப்போ இது மட்டும்தான் வரும். கரெக்டுங்களா? அப்போது n வெக்டர் ஈக்குவல் டு xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர். நம்ம கர்ல் ஆஃப் எஃப் வெக்டரும் கண்டுபிடிச்சாச்சு, n வெக்டரும் கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டுங்களா? டிஎஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி கொஷின்லேயே xy பிளேன்னு சொல்லிட்டு தந்துட்டாங்க. அப்போது நம்ம டைரெக்டாக அப்ரோச் பண்ணுவோம். ரீஜியன் கர்ல் ஆஃப் எஃப் வெக்டர் வந்து வெறும் k வெக்டர், n வெக்டர் வந்து xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர். டிஎஸ்ன்றது dx dy டிவைடட் பை n வெக்டர் டாட் k வெக்டர். கரெக்டுங்களா? இப்போது நம்மளுக்கு இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. கரெக்டுங்களா? இப்போது நம்ம டைரெக்டாக கே வெக்டரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஏன்னா மீதி எந்த வெக்டரும் கிடையாது, அதனால் நம்மளுக்கு 0 வரப்போகுது. கரெக்டுங்களா? அப்போது கேவும் இது பண்ணால் இந்த இடத்துல கே வெக்டர் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் போது z மட்டும் வருது, மீதி எந்த டேர்ம்ஸ் இல்லை, அப்போ 0. மீதி இருக்கக்கூடியது dx dy டிவைட் பை n வெக்டரோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, k வெக்டர். அப்போ கேவோட மட்டும்தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ கே வெக்டரை மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? ஃபைனலாக z. கரெக்டுங்களா? அப்போது இங்கே z இருக்குது, இங்கேயும் z இருக்குது, அப்போது z கேன்சல். கரெக்டுங்களா? அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் ரீஜியன் ஆர் dx dy. கரெக்டுங்களா? இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்க வச்சிருக்கக்கூடிய ஆன்சர். சரிங்களா? ஆனால் இதிலிருந்து நம்மளுக்கு இன்டகிரேஷன் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? இதுக்கு ஷார்ட்கட்டாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். டபுள் இன்டகிரல் ஆஃப் dx dy இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாவே, இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடியே பார்த்த ரிலேஷன்ஷிப் தான் இருந்தது அப்படின்னா,
இதோட வேல்யூ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த அந்த கர்வ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் கரெக்டுங்களா. அப்போ டைரெக்டாகவே இதோட ஏரியா ஆஃப் த க்ளோஸ்டு கர்வ் என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் கரெக்டுங்களா. ஏன்னா கொடுத்துருக்குறது தான் உங்களுக்கு ஸ்பியரோட ஏரியாக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் கரெக்டுங்களா. அப்போது அதோட ரேடியஸ் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஷினில் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க கரெக்டுங்களா ஃபைனலாக. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்து பை இஸ் த ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோஸ்லேருந்து நம்ம வெக்டர் கால்குலஸ் டாபிக் ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு சரிங்களா. இது வரைக்கும் நீங்கள் வெக்டர் கால்குலஸில் பார்த்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. மறக்காமல் பொறியியல் பயணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.